அவனுடைய திருவடிகளை முதற்கண் என்றால் வழிந்து நடமாடும் தெய்வமாக விளங்கி இந்த மண்ணிலே ஆத்மீக ஞானத்தை பரப்பிய குடைச்சுவாமியார் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற பந்தையார் சுவாமியாருடைய திருவடிகளை நினைந்து வணங்கி இங்கே வருகை தந்திருக்கின்ற நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு மகா சன்னிதானம் அவர்களே, குருக்களையா அவர்களே, பிரதேச செயலர் செந்திலந்தன் அவர்களே, பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்களே, ஆத்மீக பெரியவர்களே, முன்னாள் அதிபர் செல்வி மார்க்கண்ட அவர்களே, ஆசிரியர் நவநீதன் அவர்களே, என்னை போன்ற மாணவர்களை வழிநடத்திய ஆசிரியர் யாழ்ப்பாண வித்து கல்லூரியின் முன்னாள் ஆசிரியர் புண்ணியலிங்கம் ஐயா அவர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். இன்று கோண்டாவில் திருப்பூரிலே ஒரு தெய்வீக வரலாற்று நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற புண்ணியம் எங்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. 36 ஆண்டுகளுக்கு பின்பு குடைச்சுவாமிகள் சமாதி அடைந்து 36 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் பிறந்து தவழ்ந்த மண்ணிலே அவர்களுக்கு உருவச்சிலை எழுப்பி அவரை பிரார்த்திக்கின்ற வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள். இந்த உருவச்சிலை அமைக்கின்ற குழுவிலே அங்கம் வகித்த அத்தனை பேரையும் முதற்கண் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். குடைச்சுவாமிகளை சிற்பமாக வடித்திருக்கின்ற சிற்பி மனோகர் அவர்களை வாழ்த்துகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, சிறு பராயம் முதல் இந்த மகானோடு பழகுகின்ற வாய்ப்பு பெற்றவன் யான். எங்களுடைய வீட்டிலே பல தடவை தங்கி இருந்து உணவருந்தி சிறு வயதிலே நான் அவரிடத்திலே அடி வாங்கி இருக்கிறேன். எத்தனையோ சிறப்புகள் எல்லாம் வாழ்நாளிலே தந்த வழிகாட்டி ஒரு ஆத்ம ஞானியினுடைய உருவச்சிலை திறப்பு விழாவிலே பங்கு பெற்றுவதையிட்டு மிக மிக ஆனந்தம் அடைகிறேன். சுவாமிகள், குடைச்சுவாமி என்று எல்லாரும் போற்றுகின்ற சுவாமிகள் 1897 ஆண்டு பிறந்து 1978 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இந்த மண்ணிலே சமாதி அடைந்தார். ஆனால் நாங்கள் சிறு பராயம் முதல் கண்ட நாள் தொடக்கம் இதே கோலம்தான். என்னுடைய தாயாரிடம் நான் கேட்டேன், நாங்கள் சுவாமியை பார்த்தோம், ஒரே மாதிரி இருந்தார். என்னுடைய தாயார் சொன்னார், தானும் சிறு பராயத்திலேயே இந்த கோலத்திலே தான் கண்டார். என்னுடைய தாயாருக்கு 88 வயது. அவர்கள் சொன்னார்கள், தாங்கள் மாணவராக இருக்கின்ற காலத்திலேயே இவர் இந்த கோலத்திலே நடமாட தொடங்குகிறார். மிக நீண்ட காலம் இந்த மண்ணிலே வலம் வந்து ஒரு ஆத்ம ஞானி. காவி உடுக்கவில்லை, கமண்டலம் சுமக்கவில்லை, உருத்திராட்சம் அணியவில்லை. ஆனால் இந்த உலகமே வியக்கக்கூடிய சித்தர் பாரம்பரியத்திலே தன்னை அடையாளம் காட்டாமல் அடையாளம் காட்டியதுதான் இந்த பெரியவர். இவர்களுடைய நேரம் காலம் எது என்று தெரியாது. வருகிற படத்தில் இருக்கின்ற பூவோடை சுடலையிலே அங்கே தங்கி இருப்பார். திடீரென்று பார்த்தால் எங்கேயோ ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனத்திலே காரில் ஏறி இருப்பார். மருதநாமடன் சந்தையிலே பெரும்பாலும் அங்க இருக்கின்ற இந்த பல்லப்ப வைரவர் கோவிலே வந்து நிலத்திலே ஏதாவது கீறி கொண்டிருப்பார். கிட்ட போகின்றவர்கள் வீச்சு வாங்குவார். அவருடைய பாசையை கேட்டு பயப்படுவார்கள். ஆனால் அதற்குள்ளே அருள் வார்த்தையும் வரும். எங்கள் வீட்டுக்கு வருகின்ற சந்தர்ப்பங்களிலே ஒரு நாள் முழுமையாக தங்கி இருந்தார். இரவு வந்து விட்டது. குற்றத்திலேயே இருந்தவர் முணுமுணுத்துக் கொண்டு தனியா இருந்தார். என்னுடைய தந்தையார் கட்டில் எல்லாம் ஒழுங்குபடுத்தி
இந்த வீட்டுக்குள்ளே வருவது கிடையாது. முற்றத்திலே தான் நிற்பார். பிராந்தையிலே கட்டில் போட்டு வெள்ளை சேலை விரித்து தலைமணி வைத்து சுவாமி இதிலே உறங்குங்கள் சிரித்தார். வெள்ளா கட்டளை என்று என்னுடைய தந்தையை பார்த்து அப்பொழுது நீங்கள் படுப்பது எப்படி என்ற உடனே அங்கே இருந்த மூரி மட்டையை காட்டி இதை கொண்டு வந்து அடுத்து தந்தையார் இரவு 10 மணிக்கு மூரி மட்டை அடுக்கினார். அந்த மூரி மட்டையிலே தான் பிடியும் மட்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே இவர் மூரி மட்டையிலே தான் படுப்பார். இன்றைக்கு அவர் சொன்னதான் செய்யலாம் என்று இன்னொரு இரவு அவர் வந்து தங்கி இருந்த வேளையிலே வைக்கல் எடுத்துக் கொண்டு வார்கள். இது இன்னத்துக்கு வைக்கல் இருக்கிறார் என்று தெரியாத ஒரு கத்த வைக்கல் கொண்டு இல்லைன்னா நிறைய வைக்கல் கொண்டு வாங்க. அந்த வைக்கலை பரவி விட்டு எல்லாருக்கும் சுடக்கிற வைக்கல்லையே விடியும் மட்டும் படுத்து அவர் கையிலே வைத்திருந்த குடையை நான் அவர் விரித்து பிடித்ததை நான் காணவில்லை. மழையோ வெயிலோ சும்மா குடையை கொண்டு தெரிவார், சமக்கட்டிலே கொண்டு தெரிவார். அவருடைய கைகள் மிக நீளமானது. சாதாரண மனிதர்களுடைய கைக்கு அப்பாற்பட்ட நீளமான கைகள். இங்கே சிற்பி அதை செதுக்கி இருக்கிறார். உண்மையிலே குடைச்சுவாமியுடைய கை இந்த முழங்காலுக்கு கீழே அவருடைய கைகளை மிக கவனமாக பல தடவை பார்த்து பெரும்பாலும் அங்கே எங்களுடைய வீட்டிலே வளவிலே பின்னாலே ஒரு பனை வளவு இருந்தது. அங்கே மலம் கழிக்க போவார், தண்ணி கொண்டு வாங்க விட்டு போவார். ஒரு முறை நான் தண்ணி கொண்டு போகின்ற பாக்கியம் கிடைத்தது. நான் பயந்து தண்ணியை கொண்டு போன போது அந்த தண்ணீர் அரைவாசி தண்ணீர் கீழே பூத்துண்டு விட்டது. அவர்கள் எனக்கு கை முதுகிலே ஒரு அடி நடந்து போய் நிறைய தண்ணி கொண்டு. அப்பொழுது தண்ணி கொண்டு போன உடனே அவர்கள் கழுவி விட்டு வந்து இன்னொரு செம்பிலே தண்ணி கொண்டு போனார். உங்கள் வீட்டிலே நான் கண்ட காட்சி இன்றைக்கு போல இருக்கிறது. இந்த நாள் ஒரு செம்பு தண்ணீர தான் முகமும் கழுவி பாதங்கள் எப்படி கழுவுறார் என்று தெரியாது. இந்த பெரிய தாடி எல்லாருக்கும் முகத்தை இப்படிதான் கழுவு. ஒரு செம்பு தண்ணீர்ல கையில் வெளியில் ஒரு சொட்டு ஊத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அடி பாதத்தை கழுவார். கை கால் கழுவினதையும் காணவில்லை. இந்த கால் பாதங்களை அடிக்கடி கழுவு. அது பல தடவை பல பேர் சொன்ன செய்தி. இந்த பாதத்தை அப்படியே ஒரு கல்லில் இருந்து கழுவார். அந்த காட்சியை பல தடவை சந்திக்கின்ற போது பெற்றது. எந்த ஒரு கல்விமானாக இருக்கலாம், ஆறா இருக்கலாம், அவருடைய உள்ளம் பெருக்கு தெரியும். ஒரு பெரிய பண்டிதர், ஒரு இளைப்பாறை அதிபர் உங்க வீட்டு வாசலே அவரை கண்டதுண்டமாக நாங்கள் எல்லாரும் நடுங்கி போய்விட்டோம். இப்படி புதிய விரைவர் பேசுறார். அவர் அழத் தொடங்கினார். சுவாமி ஏன் பேசுகிறார்? அவர் ஏச கேட்டு கொண்டிருந்தார். கிட்ட வராது என்று சொன்னார். பின்பு ஒரு நாள் பார்த்து அவருடைய சைக்கிளை பிடித்துக் கொண்டு நின்று கதைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாளைக்கு இயேசுவார், ஒரு நாளைக்கு அரவணைப்பார். எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவருடைய வார்த்தைகள் ஆச்சரியமாக இருக்கும். குழந்தை பிள்ளை கதைப்பது போலவும் கதைப்பார். அந்த அற்புதமான இந்த மகான் எத்தனையோ பேருடைய வாகனங்களில் ஏறி திரிவார். செல்லத்துறை என்று பரதநாயகபுரம் சந்தையிலே அந்த காலத்திலே தேவி விழாவின் ஒரு கடை. அவருடைய வாகனத்திலே இவர் பல தடவை தெரிந்தது எனக்கு தெரியும். ஒரு நாள் செல்லத்துறை எனக்கு சொன்னார், நான் கடையிலே பட்டறையிலே இருந்தேன். உடைச்சுவாமி வந்து வாடா இந்த வாகனத்தை எடடா. உண்மையிலே கடையில மாறிவிட உருவருமில்லை. சிப்பந்தியை பார்த்து நீயே இல்லைன்னு விட்டு போனேன். அங்கே வெள்ள வழி எல்லாம் தாண்டி கூட்டிக் கொண்டு போனார். பெட்ரோல் முடியுது. நான் பெட்ரோல் முடியுது என்று சுவாமிக்கு சொல்லுவதற்கு அஞ்சி கார் விற்க தொடங்கி விட்டதுடனே சுவாமி அடிக்கடி பார்த்து இறுக்கி ஒரு அடி தந்து, பெட்ரோல் முடியுதுன்னு பார்க்கிறாயா, அது முடியாதடா, ஓடடா. கார் நிற்கவே இல்லை. அன்றுதான் தான் இன்னும் ஒரு படி திகைத்தேன். பெட்ரோல் முடிந்து விட்டது என்று நான் நினைக்கின்ற காலத்திலே கார் ஓடிக்கொண்டிருக்கிறது. பின்பு ஒரு இடத்திலே
பெட்ரோலை அடி என்று சொன்னால் அடித்து திருப்பி ஏறி அன்றைக்கு முழுக்க கொண்டு திரிந்து விட்டு உனக்கு இன்றைக்கு இருந்த ஆபத்து போட்டுதடா இனி கூடா. முதல் நாள் மருதனார் மடத்திலே இருக்கின்ற, அடுத்த நாள் மருதனார் மடத்திலே இருக்கிற பெட்ரோல் ஷெட்டிலே அங்கே பெட்ரோல் நிரப்புகிறவரை கத்தியால் குத்தி அங்கே இருந்த பணம் கொண்டு அடிக்கப்பட்டது. சுவாமிகள் ஒரு நாள் முழுக்க இவரை கொண்டு திரித்து இவருக்கு வருகிற ஆபத்தை காப்பாற்றினார் என்பதுதான் வெள்ளத்துறை அவர்கள் சொன்ன நம்பிக்கை. இது போல பல அற்புதங்கள் பல தெய்வீகங்களை செய்தவர். சித்தர்கள், யோகிகள், மகான்கள் எங்கேயோ வந்து தோன்றுவார்கள். அவர்கள் எங்கே பிறப்பார்கள், எங்கே வாழ்வார்கள் என்று தெரியாது. ஆனால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்களுடைய ஊரிலே கூடிய சித்தர், யோகி தோன்றி இளமில்லை பல சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார். காரைக்காலிலே பல சித்தர்கள் இருந்திருக்கிறார். காரைக்கால் சுடலையிலே பல சமாதிகள் இருக்கிறது. சில சமாதிகளுக்கு பெயர் உண்டு, மற்ற சமாதிகளுக்கு என்ன பெயர், யார் சித்தருடையது தெரியாது. கோண்டாவில், காரைக்கால், இன்னவின் பக்கங்களிலே சித்தர் ஒரு பாரம்பரியம் இருந்தார். காரைக்கால் சிவன் கோவிலில் 7 கேணி வெட்டப்பட்டிருந்தது. இப்ப எல்லாம் மூடி விட்டார்கள். 7 கேணி இருந்தது. நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற போது 3-4 கேணி எனக்கு தெரியும். அது மூடிய கால். அதை சொல்லுவார்கள் சித்தர்கள் வெட்டிய கேணி. சித்தர்கள் பாவப்பட்டவர்களை வந்து வெட்டடா கேணி, மாடுகள் தண்ணீர் குடிக்கட்டும். யாழ்ப்பாணத்திலே நிறைய கேணிகள், குளங்களை வெட்டுவதற்கு சித்தர்கள் காரணமாக இருந்தார். மடங்களை கட்டுவதற்கு சித்தர்கள் காரணமாக இருந்தார். இன்றைக்கு நல்லூர் கந்தசுவாமி கோயிலே வடக்கு வீதியிலே 63 மடம் ஒன்று இருக்கிறது. அதெல்லாம் சித்தர்களுடைய ஞானத்தினாலே தோற்றுவிக்கப்பட்டது. இதே போலத்தான் எந்த ஊரிலேயும் மடங்களோ கேணிகளோ தபத்துக்குரிய இடங்களோ சித்தர்கள், யோகிகள், செல்வந்தர்களுக்கு தண்டனை சிலவர்களை கொடுத்து இதை செய்விப்பார். சென்ற வாரம் உணவிலே உலக பெருமஞ்சத்தை உருவாக்கிய பெரிய சன்னியாசியாருடைய உருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டது. இந்த வாரம் குடைச்சுவாமியுடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மண்ணை மீண்டும் அருள் ஒளி பார்வைக்கு கொண்டு வந்து காப்பாற்றுவதற்கு சித்தர்கள் தங்களுடைய அந்த ஞானத்தை இப்பொழுது மீண்டும் துலங்க வைக்கிறார். ஏனென்றால் 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த சித்தருக்கு 21ஆம் நூற்றாண்டிலே இப்பொழுது சிலை வைத்தார்கள். 18ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவர் இணுவிலே இருந்த பெரிய சன்னியாசி. இப்பொழுது 19ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவர் இந்த சன்னியாசி. இவருக்கு இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டிலே சிலை வைக்கப்படுகிறது. இப்பொழுது எங்கு பார்த்தாலும் சித்தர்களை பற்றி ஒரு சிந்தனை, எழுச்சி பிரவாகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த தவ ஞானிகள் தான் பல பேரை ஆற்றுப்படுத்தினார். பல பேரை மதுவுக்கு அடிமையானவர்கள் பல பேருடைய வீட்டுக்கு போய் கண்டபடியே செய்திருக்கிறார். ஒரு அன்பர் சொன்னார், தனக்கு தெரிந்த ஒருவர் மிகவும் தண்ணீர் பாவித்து குழப்பம் செய்து கொண்டிருந்தவர் குடைச்சுவாமிகள் ஒரு நாள் போய் குடியாலை ஓங்கி அவரை ஆற்றுப்படுத்தினார். மிக கஷ்டப்படுகின்ற சில பேருடைய வீட்டிலே கூட போய் 5 சதம் கொடுத்துட்டு போவார். நீ நல்ல அந்த 5 சதத்தை கொண்டு போய் பூசை அறையில வைத்தவர் செல்வந்தனார். குடைச்சுவாமியினுடைய அற்புதம். யாழ்ப்பாணத்திலே பல செய்தி. குடைச்சுவாமியை படம் எடுப்பது கடினம், அவரிடத்திலே பேசுவது கடினம். அவங்க சித்தர்கள் அதில் எல்லாம் விரும்ப மாட்டார். தூரத்தில் நின்று மறைவாக எடுத்த படங்கள்லாம் இன்றைக்கு இந்த படங்கள் எல்லாம் படத்துக்கு போஸ் கொடுக்கிற ஞானிகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் எடுக்கும். உங்களுக்கு தெரியும், யோசுவாமிகள் ஓமன்று எடுத்த படம் ஒன்றுதான். யோசுவாமிகளுக்கு தெரியாமல் எடுத்து படம் எடுத்தவர் ஒருவர் கதிரவேலு என்றவர். அவர் பத்திரிகையாளர். அவர் மறைவாக போய் படம் எடுத்தார். யோசுவாமிகள் எல்லாம் தெரிந்த யோசுவாமிகள் கூப்பிட்டு அடித்தார். ஆனால் இந்த கதிரவேலு தன்னை மறந்து ஒரு பட்டினால் எடுத்தார் என்று சரி நீ நல்லா என்று சொன்னார். இன்றைக்கு வரை ஒரு பத்திரிகையாளனாக படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் கதிரவேலு. யோசுவாமிகளை 3 தடவை 3 படம்
சில ஞானிகளை படம் பிடிக்க முடியாது. அப்படி எடுத்த படம் யாழ்ப்பாணத்திலே கலைஞானி ஸ்டுடியோவிலே பெருப்பித்து வைத்திருந்தார். போகின்ற வருகின்றவர்கள் எல்லாம் பார்ப்பார்கள். கலைஞானியிடத்திலே போய் யாராவது படம் கேட்டா ஒரு நாள் காசுக்கு விற்பதில்லை. குடைச்சுவாமியாருடைய யாராவது படம் கேட்டா இலவசமா கொடுக்கும். அதே போல கந்தர் மடத்திலே தேவி ஸ்டுடியோ அவர் குடைச்சுவாமியுடைய படத்தை யாராவது கேட்டால் அந்த படத்தை அன்பளிப்பாக கொடுப்பார். அந்த படத்தை வைத்துக் கொண்டு ஒரு வர்ணப்படம், குடைச்சுவாமிகளுடைய காலத்திலே கலப்படம் வரவில்லை, ஒரு வர்ணப்படத்தை திருவார்ந்து ஒரு ஓவியர் கொக்குவில் பொற்பதி சந்தியில் இருந்தவர் துளசியாமணி என்ற ஒரு அன்பர் எங்களுடைய வீட்டு வாசல்ல குடைச்சுவாமியுடைய திருவருளை பற்றி கேள்விப்பட்டார். அவர் வெல்வெட்டி துறையை சேர்ந்தவர். அப்போ அவர் குடைச்சுவாமியை கும்பிட தொடங்கினார். குடைச்சுவாமி இடத்திலே ஆசி பெற்றார். ஒரு புது வீடு கட்டி அந்த வீட்டிலே குடைச்சுவாமியுடைய பெரிய படம் வைக்க வேண்டும் என்று கிருபா என்ற அந்த ஓவியரை கொண்டு வரைந்தார். உண்மையிலே ஒரு அழகான படம். அந்த படம் தான் இப்பொழுது பல பேர் ஓவியம் வர்ண ஓவியமாக வைத்திருக்கிற படம் கிருபா இருந்த படம். அந்த படம் இருந்த கிருபாவுக்கு குடைச்சுவாமியை பற்றி அவ்வளவு தெரியாது. தூரத்தில் என்று பார்த்தால் இவர் கொடுத்த படத்தை சேர்ந்தார். அந்த கிருபாவுடைய வீட்டிலே ஒரு நாள் விடிய காலையில வந்து கதவை தட்டி படம் காட்டுறாயும் கேட்டுட்டு போறவர் குடைச்சுவாமி. அந்த கிருபா திகைத்து போனார். ஆனால் துளசியாமணி வீட்டிலே இவ்வளவு பெரிய படம் வச்சிருக்கிறது குடைச்சுவாமிக்கு தெரியாது, சொல்லவில்லை. ஆனால் ஞானம் உள்ள சுவாமிகளுக்கு தெரியும் தன்னுடைய படம் எங்கெங்கு வைத்திருக்கிறார். எவ்வளவோ செய்திகள், எவ்வளவோ அற்புதங்கள் எல்லாம் செய்தவர். உண்மையிலே ஆசைக்குரிய ஐயா அவர்களை இந்த நேரம் எல்லாரும் தந்தையோடு இணைத்து பார்க்க வேண்டும். எத்தனையோ தெய்வீகமான பணிகள் செய்தவர் ஆசைக்குரிய ஐயா அவர்கள். குடைச்சுவாமிகள் சமாதி அடைவதற்கு சில காலங்களுக்கு முன்பு சில நண்பர்களுடைய வீட்டிலே போய் ஆசைக்குள்ள வீட்டில போய் தேவாரம் பாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதுல ஒருவர் எங்களுடைய நெருங்கின உறவினர் முத்துக்குமார் என்று இல்லை முத்து மாமா என்று எல்லாரும் அழைப்பார்கள். அவருக்கு நீண்ட தாடி விட்டவர். அவர்கள் இங்கே கோயில்கள் எங்கும் போவார்கள். மௌனகுரு சுவாமி அவர்களுடைய ஆச்சிரமத்திலே கூட போய் பல காலம் தங்கி இருந்தவர். அவரை வீடு தேடி ஒரு நாள் குடைச்சுவாமி போய் அவரோடு நன்றாக பேசுவார். ஆசைக்குள்ள வீட்டுல வந்து தேவாரத்தை பாடு சொன்னார். அப்ப இவருக்கு பெரிய ஆச்சரியம், ஏன் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார். அங்க போனால் அந்த ஆசை பிள்ளையா விட்ட வந்து பாடுன்னு சொன்ன அன்று போய் பார்த்த போது அங்கே பல பேர் வந்து பாடினோம். அப்போ இவர் ஆச்சரியமாக மறுநாளுங்களுக்கு சொன்னார், சுவாமி இப்படி சொன்னார், ஆசைக்குள்ள வீட்டுல வந்து தேவாரம் பாடு ஏன் சொன்னார் தெரியும். அங்க போனா தெரிந்தவர்கள் பல பேர் இருந்து தேவாரம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கேட்டாலும் வழியில கண்டு சொன்னார். அதே ஆசைக்குள்ளே அவர்களுடைய அந்த ஏதோ ஒரு ஞான ஒளி அந்த கோண்டாவில் சந்தி கோயிலே கதிரையோடு இருத்தடாந்து சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு அங்கே சமாதியா. குடைச்சுவாமியுடைய சமாதி இந்த பலாலை வீதியிலே பிள்ளையாருக்கு பக்கத்திலே இன்றைக்கு இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் ஆசை பிள்ளை அவர்களுடைய ஒரு உயர்ந்த பக்கம். எவ்வளவோ இடங்களுக்கு போன குடைச்சுவாமி ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் என்றால் அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதில் இருந்து அவர் எவ்வளவோ தெய்வீகத்தை காப்பாற்றுகிறார். தவத்திலே யோக சுவாமிகள் பெரிய மகான்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே 64ஆம் ஆண்டு யோக சுவாமிகள் சமாதி அடைந்து விட்டார்கள். இப்பொழுது எனக்கு 3 வயது, எனக்கு தெரியாது. ஆனால் சித்தர் பாரம்பரியம் என்ற ஒரு தெய்வீகத்தை கண்ணார காணுகிற போது தந்தவர் குடைச்சுவாமி. அவரை நேரே கண்டோம், அவரிடத்திலே நேரே ஆசி பெற்றோம். அவர்களை நாங்கள் நினைப்பது போல இந்த நேரம் திருநீறு பூசியது கிடையாது. சில நேரம் அந்த முகத்தை கழுவி விட்டு திருநீறு பூசுவார். ஆனால் அவருடைய முகத்திலே இந்த நேரம் ஒரு ஒளி இருக்கும். நாங்கள் அவருக்கு சந்தனம் போட்டு படம் எல்லாம் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்கிறோம். நான் நினைத்து பார்க்கிறது அவர் திருநாட்டையும் கடந்தவர், சந்தனத்தையும் கடந்தவர்.
அவர் ஒரு தடவைதான் ஒரு முறை அவருடைய வேட்டியை அலம்பி கட்டி காய விட்டுட்டு ஒரு கோவண துண்டோடு படுத்திருந்தார். இந்த காட்சியை நான் கண்டேன். கள்ளநம்படத்திலே ஒரு மோட்டார் கிணறு தொட்டி, அந்த தொட்டி முருகையா வாத்தியார் என்று இடுகளை சேர்ந்தவர், விசகடி வைத்தியவர். அவருடைய அந்த தொட்டியிலே குளித்துக் கொண்டிருந்தார். அப்போ அந்த அவர் குளிப்பதற்கு கொஞ்ச காலத்துக்கு முதல் அந்த தொட்டி கிணற்றுக்குள்ளே நிறைய பாம்பு குட்டி போட்டிருந்தது என்று அவர்கள் எல்லாம் பயந்தார்கள். அவர் ஒரு விசாரணை வைத்தியர். உடைச்சுவாமிகள் வந்து ஒரு நாள் அந்த தொட்டியிலே குளித்தார்கள். ஒரு முளத்துண்டோடு அந்த வேட்டி காய போட்டிருந்தார். சுவாமி இங்க நிற்கிறார் என்று நிரம்பில நின்று அவர்கள் கும்பிட்டுட்டு போவார்கள். பயத்தில கிட்ட போக மாட்டார். அப்ப நாங்கள் அவர் குளிக்க போற போது அதுல நின்று குளிக்கிற போது புரியா வாத்தியார் எனக்கு சொன்னார், கிட்ட போனியும் அடி வாங்குவார். நான் அடி வாங்கிட்டு நிற்கிறேன், தூரத்திலே நின்று பார்த்துட்டு போவோம். அன்றைக்கு தான் அவர் குளித்த காட்சியை கண்டேன். ஆனால் என்றைக்கும் அவருடைய முகமும் தெய்வீகமும் தேகத்திலே இருக்கிற அந்த பொலிவும், அன்றைக்கு அந்த குளித்த காட்சி, அவர் நீண்ட நேரமாக குளித்து அதிலே அந்த படிக்கட்டில் இருந்தார். உரியாவாத்தியாருடைய கிணத்தடியை தோட்டம் செய்யணும்னு சொன்னார்கள். அதுக்கு பிறகு அந்த பாம்பு வர்ற அந்த கஷ்டம் இல்லை. இது போல எவரிடத்திலே அவர் போனாலும் அங்கே விடி உண்டு. எனவேதான் அன்பர்களே, இன்றைக்கு இந்த குமர கூட்டத்திலே குடைச்சுவாமி இருந்திருக்கிறீர்கள். இந்த புகைப்படம் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் அன்பளிப்பாக. இது ஒன்றே கொடுத்து பாதுகாப்பு. அவரை கும்பிடுங்கள். அவருடைய தெய்வீகம் திருவருள் மருதனார் படத்திலே எங்களுக்கு 4 வீடு ஒரு படவிலே ராணுவம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இந்திய ராணுவம் அங்கே ஒரு பெரிய முகாம் இருந்தது. ஆனால் அந்த 4 வீட்டிலையும் ஒரு ஓடு கூட உடையவில்லை. திரும்பி இந்த 95ஆம் ஆண்டு நாங்கள் வந்த போது பக்கத்தில் ஒரு பெரிய பங்கர் எல்லாம் இருந்தது, வீடுடையவில்லை. அப்பொழுது என்னுடைய தந்தையார் சொன்ன வார்த்தை என்னவென்றால், குடைச்சுவாமி யோசுவாமி எல்லாம் வந்து போன இடம் அவையத்தையே பொறுப்பு கொடுத்திருக்கு, அதாலே ஒன்று முடியும். ஆச்சரியம் என்னவென்றால் 4 வீடு 4 சகோதரிமாருடைய வீட்டுக்கு ஒரு ஓடு உடையவில்லை. பக்கத்திலே பெரிய பங்கர் வெட்டி இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இந்திய ராணுவம் அங்க முகாமிட்டு இருந்தார்கள். ஒரு வைத்தியசாலை கூட நடத்தினார்கள். அதுக்கு என்ன காரணம் என்றதுக்கு ஆச்சரியப்பட்டிருக்கு. என்னுடைய தந்தை சொன்ன வார்த்தை என்னவென்றால், மகா ஞானிகள் வந்து இருந்து போன இடத்துக்கு அவர்கள் காவல் செய்திருக்கிறார்கள், நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் எந்த காவலும் செய்யவில்லை, ஞானிகள். எனவேதான் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்களை முன்னோர்கள் தேடி உபசரித்தார்கள். அவருடைய திருப்பாதங்களை பணிந்து வணங்கினார்கள். அவர்கள் இந்த உலகத்திற்கு பொருத்தமான தன்னை உணர்ந்த தத்துவ ஞானி. உன்னை வினையில் முடிச்சு அவிழ்ப்பார், பின்னை வினையை பிடித்து பிசைவார், சென்னியில் வைத்து சிவனை நினைப்பார் என்று திருமூலர் ஞானிகளுக்கு இலக்கணம் சொன்னார். எப்பவும் மகா ஞானிகள் தங்களை உணர்ந்து பிறரை உணர்ந்து, நாங்கள் செய்த பாவங்கள் இந்த ஞானிகளுக்கு தெரியும். அவர்களே எங்களை ஏசுகிறார்கள், எங்களை அடிக்கிறார்கள் என்றால் எங்களுடைய கர்மம் போகட்டும் என்றார். அதனாலேதான் சார் பொன்னம்பலம் ராமநாதன் பெரிய செல்வந்தன், கொடுங்கே மிக வசதியாக வாழ்ந்தார். அந்த ராமநாதனை அருட்பெறாந்தர் என்ற சித்தர் தான் வழி நடத்தினார். நல்லூர் வீதியிலே சார் பொன்னம்பலம் ராமநாதன் வந்த போது தேங்காய் எடுத்து கொடுப்பதற்கு ஒருவர், ராமநாதன் மிக செல்வந்தனாக இருக்கின்ற போது தலப்பா அவிழாமல் இருப்பதற்கு கூட வைரத்திலே கொத்தால் வைத்திருந்தது. ஆனால் இறுதி காலத்திலே கையிலே விருத்திராட்ச மாதிரி ஞான தவத்திலே இருந்தவர். அதனாலேதான் இறுதி காலத்திலே அவர் அப்படி இருந்த காரணத்தினாலேதான் ராமநாதன் கல்லூரியிலே ராமநாதனுக்கு சமாதி வைத்தார். ராமநாதனை எரித்து விட்டு அதுக்கு மேலே சமாதி கட்டி அதுக்கு மேலே ஒரு சிவலிங்கம் வைத்திருக்கு. அதான் கருங்கல் கோயில் ராமநாதேஸ்வரம். அந்த ராமநாதனுக்கு அப்படி ஏன் செய்தார்கள் என்றால், கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக இருந்த ராமநாதன் சித்தர்கள் யோகிகள் சொன்னார்கள், உதரடா அவிட்டு கொட்டடான். அந்த வார்த்தையை கேட்டு ராமநாதன் அழுதார்.
முடிச்சாக வைத்திருந்த செல்வத்தை தர்மத்துக்கு கொடடா என்று அருட்பரானந்தர் நல்லூர் தேரடி சித்தராகிய செல்லப்பா சுவாமிகள் நீ என்ன இசமான ஒன்று ராமநாதனை ஏசி ராமநாதனை கண்ட வார்த்தைகளால் எல்லாம் ஏசினார். ராமநாதனை துறை என்றும் இசமானர் என்றும் ஒரு காலத்திலே சம்பவம். அந்த ராமநாதன் யாருக்கும் அடிபடியாத ராமநாதன் செல்லப்பா சுவாமிகளுடைய தாழ்ல விழுந்து என்னை காப்பாற்ற சொன்னார். நல்ல தர்மம் பேசுகிறது. அதுதான் இன்றைக்கு ராமநாதன் கல்லூரி, பரமேஸ்வரா கல்லூரி. அது பல்கலைக்கழகமாக பல ஆயிரம் பேர் படிக்கிறார். ராமநாதன் தன்னுடைய இறுதி உயிரில் என்ன எழுதினார்? பார்வதி பரமேஸ்வரன் சாட்சியாக நான் தேடிய இந்த சொத்துக்கள் எல்லாம் தர்மத்துக்கு கையளிக்கிறேன். இந்த பெரிய செல்வந்தனாக கொழும்பிலே கருங்கல் கோயில் கட்டிய ராமநாதன் பிரித்தானியாவிலும் மலேசியாவிலும் சுகஸ்தான் கார்டன் என்று பெரிய எஸ்டேட் எல்லாம் வச்சிருந்த ராமநாதன் கடைசியில் என்ன எழுதினார்? பார்வதி பரமேஸ்வரன் சாட்சியாக இந்த தேடிய செல்வம் எல்லாம் இறைவன் தந்தது, இறைவனுடைய கர்மகாரியம். அப்படி ராமநாதனை யார் ஆற்றுப்படுத்தினார்கள்? சித்தர்கள். எனவே சித்தர்கள், யோகிகள், மகான்கள் எப்பவும் இந்த உலகம் நல்ல வண்ணம் வாழ்வதற்காக எல்லாரையும் ஆற்றுப்படுத்தினார்கள். ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்தார்கள். செல்வந்தர்களை கொட்டடா என்று தர்ம காரியம் செய்ய வைத்தார். ராமநாதன் அதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இதே போல பல பேருடைய வாழ்வு சித்தர்கள், யோகிகளினாலே திருப்பப்படும். யோக சுவாமிகளை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சித்தர்கள், யோக சுவாமிகள் ஒரு சுவையான கதையை சொல்லி என்னுடைய உதவியை முடிக்கிறேன். யோக சுவாமிகள் மகா சித்தர். அவரை ஒரு முறை பார்ப்பதற்கு எல்லாரும் காத்திருப்பார்கள். யாழ்ப்பாணத்தினுடைய அரசாங்க அதிபராக இருந்தவர் ஸ்ரீகாந்தா. சிறந்த கல்வியமான அளவட்டியை புறப்படமாக ஸ்ரீகாந்தா அவர்கள் யோக சுவாமியுடைய அணுக்க தொண்டராக ஒரு முறை ஒரு ஆங்கிலேயர் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களை கொழும்புத்துறையிலே மன்றுநாடு பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாலே யோக சுவாமிகளை பார்ப்பதற்கு ஒரு ஆங்கிலேயரை போன நேரம் பகல் 10 மணி. யோக சுவாமிகள் தன்னை நோக்கி வந்த எல்லாரிடம் கதை கேட்டார். இந்த அரசாங்க அதிபரிடம் கேட்கவில்லை. இவர் கூட்டிக் கொண்டு போனது ஒரு வெள்ளைக்காரர். ஸ்ரீகாந்தாவுக்கு ஆச்சரியம். அவர் எவ்வளவோ தொண்டு செய்பவர். இன்றைக்கு யோக சுவாமிகள் என்னோடு ஒன்றும் பேசவில்லை என்று கவலைப்பட்டார். யோக சுவாமிகள் எழுந்தி வெளியிலே போய் ஒரு இடுப்பு மரத்து கீழே இருந்தார். திருப்பியும் போய் ஸ்ரீகாந்தா அவர்கள் தாழ் பணிந்து நின்றார். என்னடா வந்தது என்று யோக சுவாமிகள் தடி எடுத்து கேட்டாராம். ஸ்ரீகாந்தா சொன்னாராம், சாமியை காட்ட வந்தேன். ஆரடா சாமி, ஆரடா கடவுள் இங்க கேட்டு விட்டு வாடா சுவாமியை காட்டுகிறேன் என்று கூட்டிக் கொண்டு போனார். ஸ்ரீகாந்தாவும் வந்த ஆங்கிலேயரும் பின்னாலே போனார்கள். கொழும்புத்துறையில் இருக்கிற தூண்டி மயானத்துக்கு பக்கத்திலே கடற்கரையிலே யாழ்ப்பாணத்திலே அப்பொழுதெல்லாம் மலசலகூடம், வாழி மலசலகூடம். நாங்கள் படிக்கிற காலத்திலேயே பாடசாலையினுடைய மலசலகூடம் கூட வாழி மலசலகூடம் யாழ்ப்பாணம். காலையிலே வந்து வண்டியில தள்ளி கொண்டு வந்து எடுப்பார்கள் ஏழை தொழிலாளர். இப்ப யோக சுவாமிகள் கூட்டிக் கொண்டு போய் யாழ்ப்பாணத்தினுடைய பெரிய அரசாங்க அதிபருக்கு என்ன காட்டினார்? நெற்றி வியர்வை நிலத்திலே சிந்த இந்த 12 மணி வெயில்ல எல்லாற்ற மலவாளியையும் இந்த கடல்ல கடலி கொண்டிருக்கிறான். இவன் தான் இன்றைக்கு கடவுள். எல்லாருடைய மலத்தையும் கடந்துகிறான். அவனை கும்பிடடா, அவன் தான் கடவுள். ஸ்ரீகாந்தா அவர்கள் கையெழுத்து கும்பிட்டார்கள். இதை ஸ்ரீகாந்தாவே பல இடங்களிலே பல பெரியவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். மிக அற்புதமான அந்த யோக சுவாமிகளுடைய அந்த சித்து என்னவென்றால், போட்டி வேலை செய்கின்ற ஒருவரை காட்டி இவன் தன்னுடைய நேரத்துக்கு வேலை செய்கிறார். அடுத்ததாக ஸ்ரீகாந்தாவை சொன்னார், இத்தனை பேர் கச்சேரியில இந்த நேரம் இந்த கையெழுத்துக்கு காத்திருப்பார்கள். சாமி நாட்ட வந்தார்கள். இதை பற்றி ஸ்ரீகாந்தா அவர்கள் குறிப்பிட்டது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவருடைய உறவினர்
நான் போன போது யோசுவாவிலே சேர்த்திருக்கிறார்கள். பல்கலைக்கழக ரீதியிலே ஈழத்து சித்தர் பாரம்பரியம் என்பது ஆத்மயோகி முத்தையா அவர்களுடைய புத்தகத்தை வைத்திருந்தார்கள். அந்த புத்தகத்துக்கு பின்னால் ஒரு சித்தர் பாரம்பரியம் இருந்தது, அந்த புத்தகத்துக்கு முன்னால் சித்தர் பாரம்பரியம் இருந்தது என்பதை சில அறிஞர்கள் இப்பொழுது தங்கள் கிராமங்களில் இருந்த சித்தர்கள் பற்றிய செய்திகளை கொடுத்திருக்கிற காரணத்தினாலே இப்பொழுது பல்கலைக்கழகங்களிலே ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் ஈழத்து சித்தருடைய தொடக்கமும் உங்களுக்கு சரியாக தெரியவில்லை, சித்தர்களுக்கு முடிவும் இல்லை என்று எழுதுகிறார். ஏனென்றால் சித்தர்கள் எப்ப தோன்றுவார்கள், எங்க தோன்றுவார்கள் தெரியாது. இன்றைக்கு நீங்கள் சென்னதிலே எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறார்கள். திடீரென்று அதிலே காட்சி கொடுப்பார்கள். நல்லூர் கந்தசுவாமி கோயிலே தேரடியிலே பூமாறும் வந்திருப்பார்கள், யார் என்றே தெரியாது. தன்பாடுல கதைத்துக் கொண்டிருப்பார்கள். கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தாலும் வாங்கார்கள். எப்படி சாப்பிடுறாரு தெரியா, மறுநாள் தேடினா காண முடியாது. சென்னதிலே ஒரு சித்தர் இருந்தார். கோயில் நந்திக்கு பக்கத்திலே, முன்னாலே இருக்கிற நந்திக்கு பக்கத்திலே படுத்திருந்தார். கொஞ்ச காலம் இருந்தார். ஒரு முறை நாங்கள் அங்கே போன போது அங்கே ஒரு சொற்பொழிவு வார்த்தை பிள்ளையார் வாசல்ல பேசிக் கொண்டிருந்த போது பேச்சு முடிந்தோடனே எல்லாரும் சுற்றி என்னோட கதைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர் ஒழுங்கி வந்து பேசினா ஓவர் வீட்டை உதிரி என்ன கதை என்று என்ன கேட்டார். அப்ப எனக்கு பக்கத்துல இருந்த சொன்னவர் கொஞ்சம் மூட சுவம் இல்லாதவர், நீங்கள் போகும்போது எனக்கென்று அவர்கள் ஏதோ ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் வருகின்ற போது வெள்ள வெளியிலே கெதியாலே சுட்டார். நாங்கள் ஓடி ஓடி எவ்வளவோ கஷ்டப்பட்டு போனார். அப்பதான் தெரியும் அவர் ஒரு சித்தர். அதுக்கு பின்னாலே அவரை ஒரு சமயம் பார்க்க வேண்டும் என்று போன போது அவர் பேசாம இருந்தார். பாடசாலை மாணவர்களை சுற்றுலா அழைத்துக் கொண்டு போன போது அப்ப சில பிச்சைக்காரர்கள் சில பேர் காசு கேட்டார்கள். அப்ப இவர் ஒன்றுமே பேசாம இருக்கிறார் என்று 10 ரூபாயை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்த போது அவர் பக்கத்துல இருக்கிற வெள்ளத்தை தண்ணியில நினைச்சு போட்டு என்கிட்ட கொண்டு இந்த நெஞ்சில் ஒட்டி 10 ரூபாய்க்கு என்ன வாங்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப அவரை தேடி தீர்வன் அவர் இல்லை. அதனாலே சித்தர்கள், யோகிகள், மகான்களையும் நீங்கள் அடையாளம் காண்பது என்பது அவர்கள் எங்களை போல வெளிக்கிட்டு தருபவர்கள் அல்ல. அவர்கள் எங்க நிற்பார்கள், என்ன செய்வார்கள், என்ன சொல்லுவார்கள் என்று தெரியாது. சித்தர் பாசை என்றது இந்த உலகத்தில் ஒரு தனி பாசை. அதை கண்டுபிடிப்பது கடினம். ஆனால் அந்த சித்தர்களுடைய ஞான பார்வையும் அவருடைய வார்த்தையும் பெருமதியான மகாகவி பாரதியார் பல இடங்களில் சொல்லுவது, பாரதியார் எத்தனையோ சுவாமிகளை பாடினார், பல தெய்வங்களை பாடினார். எல்லா தெய்வங்களையும் பாடிவிட்டு தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் உய்வது அனைத்திலும் ஒன்றாய் விளங்கும் ஒருவருள் ஆனது தெய்வம். தீயினை கும்பிடு பார்ப்பன் நித்தம் திக்கை வழங்கும் திருத்தர் கோயில் சிலுவையில் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார். யாவரும் பணிந்திடும் தெய்வம், யாவிலும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, தற்பல சண்டைகள் வேண்டாம் என்று பாடினவர் பாரதியார். எல்லாத்துக்குள்ளே கடவுள் கண்டு பாடின அந்த பாரதியார், கண்ணனே எல்லா கடவுளையும் பாடின பாரதியார், புதுச்சேரியிலே ஒரு கந்தை உடுப்போடு ஒருவர் நடந்து போய் கொண்டிருந்தார். பாரதியார் திரும்பி பார்த்தார். அவர் ஒரு ஞானி போல பாரதிக்கு தெரியும். பாரதியார் பின்னாலே ஓடினார். அவர் ஓட துவங்கினார். சுவாமி ஓட தொடங்க பாரதி பின்னால கலைஞ்சு கொண்டு போனால் இவ்வளவோ தூரத்துக்கு போய் ஒரு 10க்கு பக்கத்துல போய் நின்றாராம். பாரதியார் போய், சுவாமி உங்களை கும்பிடுறதுக்கு நான் இவ்வளவு தூரம் ஏறினேன். அவர் வாயாலே ஒன்றும் கதைக்கவில்லை. வாழ்ந்து கூட்டிக் கொண்டு போய் பாழடைந்த கிணத்தை காட்டி அந்த கிணத்துக்குள்ளே சூரியனுடைய பிம்பம் தெரிந்ததாம். அங்க விரலை காட்டி, அந்த சூரியன், இந்த தண்ணை தெரிகிற சூரியன், நீ நான் எல்லாம் உண்டு, ஏன் என்ன கலைச்சு கொண்டு வந்த, நான் சாமி என்ற சாமி எல்லாத்துக்குள்ளே இருக்கின்ற தத்துவத்தை சொல்லி முடித்தார். அவரிடத்திலே அருள் பெற்ற பாரதியார், கோவிந்த சாமி புகழ் சிறிது சொல்வேன், கோவிலத்தின் வெளி போன்றான் யாழ்ப்பாணத்தான். புதுச்சேரியிலே நான் போன போது அந்த யாழ்ப்பாணத்து சித்தருடைய சமாதியை போய் பார்த்து கும்பிட்ட போது, காலையிலே மிகப்பெரிய நகரத்திலே, புதுச்சேரி மாநிலத்திலே யாழ்ப்பாணத்து
சித்தர் என்று அங்கே ஒரு சமாதி இருக்கிறது. அங்கே பார்த்தால் விடிய எத்தனையோ பேர் வேலைக்கு போகின்றவர்கள் பூ வைத்துட்டு போகிறார்கள். இதை விட சின்ன இடம். ஆனால் ஒரு நகரத்திலே இருக்கிறது. வடிவா கருங்கலிலே எழுதி போட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்து சித்தர் உடைய சமாதி. இப்போ அந்த சித்தர் தான் கோவிந்தசாமி புகழ் சிறிது சொல்வேன் குவரியத்தின் விழிபோன்றான் யாழ்ப்பாணத்தான் என்று பாரதிக்கு அருள் செய்த சித்தர் அந்த சித்தர் தான். அவரை பற்றி இப்பொழுதெல்லாம் இங்கே ஆராய்ச்சி செய்கிறார்கள். சில பேர் சொல்லுகிறார்கள் பருத்தி துறையை சேர்ந்தவர், குலோரியை சேர்ந்தவர் என்று. சில பேர் நூல்கள் எழுதுகிறார்கள் அவர் தீவகத்தை சேர்ந்தவர் என்று. எதுவாக இருந்தாலும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். சித்தர்கள், யோகிகள், மகான்கள் இப்படி எல்லாம் போய் இந்தியாவிலேயே இப்படி அருள் ஞானத்தை பரப்பி விட்டு வந்திருக்கிறார்கள். இந்த பூமி புண்ணியம் செய்தது. எனவே குமரகூட்ட மக்கள் புண்ணியம் செய்தவர்கள். குமரகூட்டம் என்றால் கந்த புராணம் அரங்கேற்றப்பட்ட காஞ்சிபுரத்திலே கந்த புராணம் அரங்கேற்றப்பட்ட இடத்துக்கு பேர் குமரகூட்டம். கந்த புராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் அரங்கேற்றியது காஞ்சிபுரத்திலே குமரகூட்டம் என்ற ஒரு இடம். அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கின்றது, சிவன் கோவில் இருக்கிறது. அங்கேதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை அரங்கேற்றினார். கோண்டாவிலே குமரகூட்டம் என்று இந்த ஊருக்கு நல்ல பேர் வைத்திருக்கிறார். அங்கே கந்த புராணம் அரங்கேறிய பேர் இங்கே வைத்திருக்கிறது காரணத்தினாலே இது ஒரு தெய்வீகமான பூமி. அங்கே சென்ற ஆண்டு காஞ்சிபுரத்திலே அவ்வை உயர்நிலை மன்றமும் அந்த காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற திருவையாறு தமிழ் சங்கமும் ஒரு விழா நடத்தினார்கள். சுவாமிகள் நெல்லை ஆதீன சுவாமிகளும் நானும் அந்த விழாவிலே பங்கு பெற்றேன். அங்கே நடைபெற்று விழா முடிந்து நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு போனோம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த குமரகூட்டத்து கந்த புராணம் அரங்கேற்றின கோயில் உள்வீதி முழுவதும் சேவல்கள் ஓடித்திரி. ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் மாக்கோல போட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரத்து குமரகூட்டத்து முருகனை தரிசிக்க வருகின்றவர்கள் சேவலை நேர்ந்து விட்டிருக்கிறார்கள். சேவல் அந்த கோயில் எல்லாம் பிடிக்கிறது. நாங்கள் படம் பிடித்து வந்தோம். அங்கே விடிய பல பேர் கோலம் போட்டுட்டு போகிறார்கள். முருகனுக்கு மட்டுமல்ல சேவலுக்காக. அந்த இடம் குமரகூட்டம். அது பெரிய ஒரு வரலாறு தந்த குமரகூட்டம். இந்த கோண்டாவிலே இந்த குமரகூட்டம். எனவே இன்றைய குழந்தைகளுக்கு குமரகூட்டம் என்ற ஊரினுடைய அடையாளம் என்னென்று தெரியாமல் இருக்கலாம். கந்த புராணத்தை அரங்கேற்றிய ஊர் குமரகூட்டம்.